இந்த ஆர்ப்பாட்டத்தை தடுக்க வேண்டும் என்பதற்கு இந்த காவல்துறை பாதுகாப்புக்கு 2000 காவல்துறை என்று செய்தி போட்டாங்க. தமிழகம் எங்கும் 20,000 காவல்துறையை ஏவி விட்டு ஒவ்வொரு நிர்வாகி வீட்டுக்கும், என் வீட்டுக்கே ஒரு 5 காவலர்கள் வீட்டில் போய் அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஆங்காங்கே எங்க தஞ்சை மாவட்டத்தில் ஒரு 5-6 இடத்திற்கும் மேற்பட்ட இடங்கள்ல மண்டபங்களில் நிர்வாகிகளை அடைச்சு வச்சிருந்தாங்க. அதிகாலையில விடுவித்தாங்க, நள்ளிரவு விடுவித்தாங்க. இப்படிப்பட்ட சூழலை மீறி நகரத்திற்குள்ள வந்தவனே இங்க எங்க திருமலை படத்திலே கழக தலைவர் சொல்லுவாரு, டெக் டைவர்சன். அந்த டெக் டைவர்சனை அறிமுகப்படுத்தி இன்னைக்கு உண்மையிலேயே இந்த அரசு வெற்றி விளம்பர மாடல் அரசு தான் என்பதை அவர்களே நிரூபித்திருக்கிறார்கள். கழக தலைவர் தளபதியின் படை காட்டாற்று வெள்ளம், இதை ஒரு அணை கட்டி தடுத்துவிட முடியாது என்பதற்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் முதல் வெற்றி. சென்னை கமிஷனர் சொன்னப்ப எந்த போராட்டம் தடையெல்லாம் இல்ல, நிபந்தனையோட அனுமதி கொடுத்திருக்கோம், நல்லா தான் பண்ணுவாங்க, எந்த விதத்திலையும் நாங்க இடைஞ்சலா இல்லன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நீங்க மண்டபங்கள்ல கைது பண்ணி வைக்கிறாங்க, நீங்க டேக் டைவர்ஸ் எந்த விதத்துல நியாயமா இருக்கு? பத்திரிகையாளர்கள் முன்னால காவல் ஆணையாளர் சொன்னது அனுமதி கொடுத்திருக்கிறோம் சொன்னாரு. எல்லோரையும் நாங்க பங்கேற்க அனுமதித்திருக்கிறோம் சொல்லல, அனுமதியை கொடுத்துட்டாங்க. இந்த நிகழ்ச்சி நடக்காம இருப்பதற்கு அந்த தொண்டர்களை தோழர்களை தடுப்பதற்கும் ஒரு ஆணை கொடுத்திருக்கிறாங்க, வாய்மொழி உத்தரவு கொடுத்திருக்கிறாங்க, எழுத்து மூலம் உத்தரவு கொடுத்திருக்காங்க. தமிழ்நாடு எங்கும் தெரியும். நாங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் எங்களுக்கும் காவல்துறையில் நல்ல நண்பர்கள் இருக்காங்க. அடுத்து வரப்போகிற 2026 கழக தலைவர் தளபதி தலைமையில் ஆட்சி அமையும் என்பதால் காவல்துறையே பாதி பேர் எங்க பக்கம் உண்மையை சொல்லிட்டாங்க. நாங்க என்ன பண்ண முடியும்? இந்த அரசு எங்களை இப்படி பண்ணுது, அடுத்த ஆட்சியில ஏதாவது எங்களை சுதந்திரமா செயல்பட சொல்லுங்க. மொத்த போராட்டமும் வெற்றி நினைக்கிறீங்களா? முதல் முறையா உங்க தலைவர் தலைமையில நடந்திருக்கு ஒரு போராட்டம், எப்படி இருந்தது? எங்க தலைவர் தளபதி அளவோடு பேசியது இத்தனை அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்குன்னா, அவரும் எல்லை கடந்த அரசியலை முழுமையாக பேசினால் என்ன ஆகுங்கிறதுக்கு அடுத்து வரும் ஆர்ப்பாட்டங்கள் பதில் சொல்லும்.